போய் பார்த்தாதான் தெரியுது மிகப்பெரிய பனி மலையில வந்து நம்ம மாட்டிட்டோம். சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையன்னு பனி மட்டும்தான் இருக்குது. எப்படி காமிப்பாங்கன்னா ரொம்ப தொலைவில இருந்து மேல இருந்து பாக்குற மாதிரி காமிப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்துல நல்ல கடுகு சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் இருக்குது. அப்ப இவங்கள நிலைமை யோசிச்சு பாருங்க. டீம்ல இருக்கிற அந்த கேப்டன் வந்து சொல்லுவான், உள்ள அடிபட்ட ஆட்கள் எல்லாத்தையும் வெளியே கூட்டிட்டு வந்து போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க சூட்கேஸ் லக்கேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லுவான். கூட இருக்கிறவன் டீம் கேப்டன் கேட்கறான், இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்களே அவங்கள என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா கேப்டன் சொல்றான், இந்த மாதிரி நம்மளை விட்டு கொஞ்சம் தொலைவில் கொண்டு அவங்கள எல்லாத்தையும் போட்டுரு அப்படின்னு சொல்லுவான். இந்த இறந்து போன பிணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு இருக்கும் போதுல சைட்ல வந்து அவங்களோட பேர், உண்மையான இறந்து போனவங்களை பார்த்தீங்களா அவங்களோட பேரெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இல்லாம இந்த படம் முழுக்க பார்க்க ஒரு உண்மையான சம்பவத்தை நம்ம கூட இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா உணவெல்லாம் எடுத்து இருக்கிற உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. மொத்தமா இறந்து போன ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேர் இறந்துருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும் போதுல வெளியே வந்து